Hello friends, welcome back to our channel Musi Tips Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு DIY தான். நம்ம இன்னைக்கு மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே தான் ரெடி பண்ண போறோம். அது ஹோம்மேடா ரொம்ப ஈஸியான வேலை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது நல்லாவே வொர்க் ஆகுது. வாங்க இது எப்படி ரெடி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுலில் ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர் நல்லா பியூரிஃபையான வாட்டர் வேணும். அப்படி உங்ககிட்ட பியூரிஃபை வாட்டர் இல்லைன்னா நீங்கள் குடிக்கிற தண்ணியை சூடு பண்ணி அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். அதில் ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் மேக்கப்புக்கு பண்ணும்போது உங்கள் மேக்கப் நல்லாவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆலிவேரா ஜெல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கிளிசரின் ஆட் பண்ணிக்கோங்க. கிளிசரின் ஹோம்மேடாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இப்போ இந்த 3 ஐட்டம் தான் நமக்கு தேவை. வாட்டர், ஆலிவேரா ஜெல், அப்புறம் பார்த்திங்கன்னா கிளிசரின். உங்களுக்கு வேணும் நீங்கள் இதில் விட்டமின் இ கேப்சூல் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 3மே நல்லா மிக்ஸ் ஆகணும். நீங்கள் ஆலிவேரா ஜெலுக்கு பதிலாக ஆலிவேரா பிளான்ட்டோட ஜெல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஹோம்மேடாக ஆலிவேரா ஜெல் செய்கிறது எப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் இதில் ஸ்மெல்லுக்காக நான் எசென்ஷியல் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கு இன்றைக்கி நான் டீ ட்ரீ ஆயில் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த எசென்ஷியல் ஆயில் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். ஆல்ரெடியே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் DIYயாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் செக் அவுட் பண்ணி அதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு DIY வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை சீக்கிரமாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இந்த வாட்டர் ஃபுல்லாக நான் இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நான் ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றிட்டேன். இதை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஷேக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது கீழே ஏதாவது இருந்தாலும் அது நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ வாங்க இந்த ஸ்ப்ரேவை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என் ஹேண்டில் நான் லிப்ஸ்டிக்கும் காஜலும் நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு இதை நான் டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன் லிப்ஸ்டிக்கு அப்புறம் காஜல். இப்போ இந்த ஸ்ப்ரேவை பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பக்கத்தில் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. நம்ம ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஸ்ப்ரே பண்ணணும். அது ஒரு ஒன்ஸ் மட்டும் தான் பண்ணணும். ரொம்ப பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஒன்ஸ் மட்டும் நம்ம மேக்கப் மேலே பண்ணிவிட்டு அது அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகிடணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தொட்டு பார்த்திங்கன்னா அது நமக்கு வரவே வராது. நீங்கள் நல்லாவே கேமராவில் பார்க்கலாம். இந்த மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி DIY என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைல வரும். நீங்கள் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.